श्रीगुरुभ्यो नमः। जीवतोर्वाक्यकरणात् प्रत्यब्दं भूरि भोजनात् गयायां पिंडदानाच्च त्रिभिः पुत्रस्य पुत्रता। இப்படி ஒரு ஸ்லோகம், ஒரு அறிஞனுடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஒரு உபதேசமும் பண்ண வரலை. புத்தனுடைய கடமையை ஞாபகப்படுத்துற ஸ்லோகம். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஜீவதோகோ, உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தர்களுடைய வாக்கிய கரணாத், அவ சொல்லக்கூடிய சொல்லை நடைமுறைப்படுத்தலாம். இது ஒன்று. உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் தன்னுடைய வாக்கினால அந்த குழந்தைக்கு வழிகாட்டலாம். பிள்ளைக்கு அவன் ஒன்றும் பண்ண வேண்டாம். இவர்கள் சொன்னதை அப்படியே செயல்படுத்தினா போதும், சிரமப்படவே வேண்டாம். ஒன்று. பிரத்யப்தம் பூரி போஜனம். அவன் 2 பேரும் இறந்து போயிட்டா, இறந்த நாளில் பிராமணருக்கு சமுத்தியா போஜனம் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் பாரத வருஷத்துக்கே ஒரு பெருமை உண்டு. பாரத வருஷே பரதகண்டே. இங்கதான் பாரதமே ஒரு புண்ணிய பூமி. அதுலேயும் ஒரு புண்ணிய பூமி கயை. அதுக்கு என்ன பேரு? கயைக்கு எவ்வளவு? விஷ்ணு பாதம் அங்கே இருக்கு, அட்சய வடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. அங்கதான் நம்முடைய குலத்தில் நம்ம விட்டு சென்ற அந்த பரம்பரையில் இருக்கிறவா அத்தனை பேரும் பிதுத்த பிராப்தி அடைஞ்சு விட்டான். அவளை அத்தனை பேரும் நினைச்சு அவளுக்கு பிண்டம் கொடுக்கறது. இப்படி 3 ஐட்டம் சொன்னாங்க. ஒன்று என்னது? தாயார் தகப்பனாருடைய வார்த்தையை அக்ஷரசா செயல்பட்டா போதும். உன் புத்தி அதில் ஒன்றும் செயல்பட வேண்டாம். அவளுடைய வார்த்தைகள் அத்தனையும் எப்படி வரும் தெரியுமோ? தர்ம வழியில் இருக்கக்கூடிய செயல்பாட்டை மட்டுமே குறிப்பிடும். என் குழந்தை, நான் சங்கல்பம் பண்ணுறது தர்ம பிரஜா சம்பத்தம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் தர்மத்தை நடைமுறைப்படுத்துகிற குழந்தையாக இருக்கணும் என்கிற எண்ணத்தில் தர்ம வழியை ஊட்டுவான். அந்த தர்ம வழியிலே செயல்பட வைப்பான். அதுவும் குழந்தையினுடைய நன்மைக்கு. அது சிறு வயசில் அவனா தெரிஞ்ச முடியாததுனால அவன் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று. தாயார் தான், தகப்பனார் தான் இந்த பையனுக்கு முதல் குரு. உபநயனம் பண்றது எப்படி இருக்கார்? அப்பாவா இருந்து உபதேசம் பண்றது குருவாக மாறுறார். இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா? உபநயன காலத்தில் அந்த அப்பா இல்லை, குருவா இருந்து அந்த குழந்தைய 2வது பிறப்பை ஏற்படுத்துறான். எவ்வளவு பெரிய விஷயம்! அதனால அந்த குரு சொன்னதை கேட்கணும். முதல் குரு தகப்பனார் தான். தகப்பனாருக்கு இருக்கக்கூடியதான ஒரு மனசில் இருக்கிற வாத்சல்யம், இந்த குழந்தை முன்னுக்கு வரணும், அது ஸ்ரேயஸோடு இருக்கணும், அது தர்ம வழியில் இருக்கணும். அப்படியெல்லாம் எதையும் எதிர்பார்க்காமலேயே அந்த குழந்தைய தர்ம வழியில் செயல்பட வச்சு அவனை லோகத்தினுடைய ஆதர்ச புருஷனா மாத்தனம் என்று அவருக்குத்தான் இருக்க முடியும். அவர் ஈஸ்வருடைய நீதிப்படி
சரீரத்தை தியாகம் பண்ணி போயிட்டார். அப்ப நீ என்ன செய்யணும்? அவருக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் என்ன நினைச்சிட்டு போனார்? நான் என்னைக்கு என்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணி போறேனோ அந்த நாளில் உன்னுடைய குடும்பம் செழிப்பா வளர்றதுக்கு நீ பிராமணாளுக்கு அன்னத்தை போடும் சொன்னார். அவ்வளவுதான். அதுவும் அவருக்காக இல்லை. அப்பவும் பழைய வாக்கியம்தான். என்னது வாக்கியகரனா? தகப்பனாருடைய வாக்கியம். கண்ணை மூடிண்டு அவர் சொன்னதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா போதும். 2 கயை பற்றி நான் சொன்னேன். அங்கே கயையில அட்சயபடம் இருக்கு, விஷ்ணுபாதம் இருக்கு. அங்கே குலத்தை சேர்ந்த அத்தனை முன்னோர்களுக்கும் அப்பா என்கிற குருவை நமக்கு எடுத்து கொடுத்த குலம் அது. அவளுக்கு நீ பிண்டம் வைக்கணும். திருபிகி இந்த 3 நாள அவனுக்கு புத்திரத்துவம் என்கிற ஸ்டேட்டஸ் அப்பதான் இருக்கு. இந்த 3க்கு மட்டும்தான் தகப்பனார் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பு கூட பிள்ளைக்காக. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படி அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் அவர் ஞாபகப்படுத்துகிறார். வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் என்னெல்லாம் புத்திர கிருத்தியம், புத்திரனுக்கு என்ன தேவைங்கிறத ஏற்கனவே சித்தமான விஷயம். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அந்த வந்ததுனால அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய 3 என்னது பிதர்வாக்கிய பரிபாலனம். அவர் இறந்த பிறகு அவருடைய ஜென்ம தினத்தில் ஸ்ரத்தையா அவர் பிராமண போஜனம். நம்முடைய புண்ணிய பூமியில் என்னைக்கும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த கயையில் என்னுடைய மொத்தம் குலத்துக்கு உற்பத்தியானவான் அத்தனை பேருக்கும் நான் பிண்டம் போடுறேன். இந்த 3 வேலை மட்டும்தான் புத்திரனை புத்திரனாக மாற்றுறது. நீ ஒன்று கவனிச்சு பாரு. 3 தவிர இந்த புத்திர சம்பந்தம் புத்திரன் பௌத்திரன் வரும். அடுத்தது போனால் நப்தான்னு வந்துடும். அப்போ அது வருது. இதே புத்திர சப்தத்துக்கு இன்னொரு விற்பத்தி நிர்வச்சன பூர்வமாக ஒரு விற்பத்தி உண்டு. என்னது நிர்வச்சனம்னா சப்தத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையை வச்சிருந்து விளக்க உரையா எடுத்துருந்து பேசுறது. காயத்ரின்னு இருக்கு ஒரு நிர்வச்சனம். என்ன நிர்வச்சனம்? காயந்தம் திராயதே. அது நம்முடைய கிரியேஷன். காயத்ரிங்கிறது உண்மையா ஒரு சந்தஸ். அது வேதத்திலேருந்து அப்படியே வெளியில் வந்தது. அதுக்கு இந்த விற்பத்தி தேவையில்லை. இந்த விற்பத்தி தான் அதுக்கு அர்த்தங்கிறதும் இல்லை. காயந்தம் திராயதேன்னு சப்தத்தினுடைய ஒரு நிர்வச்சனத்தில் ஒரு புது அர்த்தத்தை சொல்லுறது. அந்த அர்த்தம் அல்லாதையே கேவலம் சப்த நிர்வச்சனம் அல்லாத அர்த்தம் தான் ஒரிஜினல் அர்த்தம். ஆமா, எல்லாரும் சொல்லுவா குருஹுன்னு. உகார து அந்தகாரஸ்ய ருகார தன்னிவர்த்தகா. அப்படி ஒன்றும் இல்லை. அந்தகாரத்தை நிவர்த்தி பண்றால குருன்னு பேர். குரு சப்தத்துக்கே சாட்சாத் பேரே தவிர விற்பத்தி நிர்வச்சன ரீதியா ஒரு அர்த்தம் அதுக்கு தேவையில்லை. அது அல்லாதே குரு சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கு. இந்த நிர்வச்சன ரீதியா சம்ஸ்கிருதம் படித்தவா கெட்டிக்காரலாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த அர்த்தம் இருந்தாலும் இல்லையானாலும் அர்த்தத்தை இவாளாக கற்பித்து அது இருக்குன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி கேட்குறவாளுக்கெல்லாம் அதில் ஒரு ஈடுபாடு வர்றதுக்காக நிறைய சொல்லணும்.
நிர்வச்சன ரீதியான வேதத்துக்கு நிர்வச்சனமே இல்லை. பார்த்தோம், விதஞானே அதுலேருந்து வந்திருக்கு. அதனால நிர்வச்சனம் வச்சுக்கிட்டு அல்லாத இருக்கக்கூடிய அர்த்தத்தினுடைய புஷ்டி அதிலே நமக்கு கிடைக்கிற போது நிர்வச்சனத்தினால அதுக்கு அதிசயத்தை சேர்க்கறது அசட்டு தரம். ஜபம் ஒரு நிர்வச்சனம், எதை எடுத்தாலும் நிர்வச்சனத்தை சொல்றதுன்னு வந்திருக்கு. அதெல்லாம் சம்ஸ்கிருத சாகித்யம் படித்தவன், சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சவன் அதை வச்சுக்கிண்டு உகாரா அந்தகாரச ஏகாட்சர கோஷம்னு இருக்கு, எல்லா அர்த்தம் தான் சொல்லும். துவட்சர கோஷம்னு இருக்கு. இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் விளையாடுறவா நிறைய உண்டு. அதுபோல அந்த அர்த்தத்திலே சொல்லவே கூடாது, அந்த அர்த்தத்துக்கு வரக்கூடாது. இவர் எப்படி சொல்றார்? புன்னாம்னோ நரகாத்யஸ்மாத் திராயதே பிதரம் சூதா தஸ்மாத் புத்திரைதி புரோக்தா அப்படின்னு சொல்றார். புன்னாம்னோ நரகாத், பும் என்கிற ஒரு நரகம் ஏகாட்சர கோஷத்தில் நரகமா சொல்லியிருக்குங்க. அதுலேருந்து காப்பாற்றுறார். அதனால திராயதே என்கிறதா புத்திர. இதெல்லாம் நிர்வச்சனம் வழியாக கொண்டு வந்து அந்த நிர்வச்சனம் எல்லாம் அந்த அர்த்தத்துக்கு பெருமை சேர்க்காது. புத்திரன்னு சொன்னாலே நான் சொல்லட்டுமா, இந்த நிர்வச்சனத்தை வச்சுக்கிண்டே புத்திர சப்தம் வரவே இல்லை. எப்படி வந்தது தெரியுமோ? ஜாயமானோ வை பிராமண திரிபிரநவாஜாயதே பிரம்மச்சர்யேண ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜா பிதர்பியா ஏஷவானுனா யப் புத்ரி. எவனுக்கு இந்த கடனெல்லாம் வேண்டியாச்சுன்னா அவன் இவன் புத்திரியா இருக்கானோ புத்திரனை உடையவனாக இருக்கிறவன். புத்திரனை உடையவனாக இருக்கிறவன் புத்திரி. அந்த வித்தத்தை தான் அங்கே வந்திருக்கே தவிர அருணா கடல்லேருந்து வெளிவந்தவன். புத்திரனை உடையவன் கடல்லேருந்து வெளிவந்தவன். அப்படின்னு வேதத்திலேயே புத்திர சப்தம் 36 போது அதை அப்படியே வாங்கிக்கணுமே தவிர நம்மள்கிட்ட இருக்கிற சம்ஸ்கிருத ஞானத்தை வியாகரண விஷயத்தெல்லாம் கையில் வச்சிருந்து இதில் எல்லாம் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களில் விளையாடிருந்து அப்பாவி ஜனங்களுக்கு தேவையில்லாத அர்த்தத்தை ஊட்டி இதெல்லாம் பண்ணுறது நடுவில் இருக்கிறவா பண்ணிட்டு இருந்தான். அதில் தான் புன்னாம்னோ நிரகாசன். வாஸ்தவமாக புத்திர சப்தத்துக்கு அந்த நிர்வச்சன ரூபமான அர்த்தமே எடுத்துக்காத, அவனுடைய பிள்ளை. ஆமாம், ஏன் தெரியுமா? சொல்லும் போதே என்ன சொல்றது தெரியுமா? மும்மூணா சொல்லிட்டு வரும். பிதா புத்திர பௌத்ரா சொல்லும். அவர் சொல்ற போதே தோதம்பவ்யம்ப விஷத்வடஸ்வாஹ நம அரத்சாமே துர்வஷத்வாஹ நமோ காயத்ரி திருஷ்டும் ஜெகதீவஷத்வாஹ நம பிருத்திவ்யந்தரி சந்தோர்வஷத்வாஹ நம பிராணோ வியானோ பானோவஷத்வாஹ நமோன்னம் கிருஷர்வஷத்வாஹ நம பிதா புத்திர பௌத்ரோ. இப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை வேதத்திலையும் நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடியதான சிட்டாலும் ரிஷிகளும் சொன்ன அந்த விவகாரம் எவ்வளோ கம்பீரமாக உயர்ந்ததாக பெருமையாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கிற போது தாற்காலிகமாக இருக்கக்கூடிய சில அர்த்தம். ஜபம்னா என்ன தெரியுமா? ஜாவுக்கு ஒரு அர்த்தம், பாவுக்கு ஒரு அர்த்தம். அதனால் ஜம்முன்னு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அது இப்படியெல்லாம் நிர்வச்சன ரீதியில் நம்ம போகாமல் இவன் சொன்னார் திரிபிஹி புத்திரஸ்ய புத்திரதா. அந்த 3ல் தான் புத்திரன் என்பவன் புத்திரன் என்கிற சப்தத்துக்கு ஒரிஜினல் அர்த்தத்தை உடையவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து என்ன தெரியறது நமக்கு? புத்திரன் என்ற நாம எதையும் எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறோம்? என் வரைக்கும் என்ன வந்து கொடுத்து நான் 3 கடனை வீட்டிலேன்னா நான் அதிலிருந்து வெளிவந்தாச்சு,
என்னுடைய ஜென்ம சாபல்யம் ஆயிடுச்சு. அடுத்தது இருக்கிறது என்னுடைய புத்திரன் தான். அவன் என்ன மாதிரி வரணும். அப்ப அந்த புத்திரனுக்கு என்ன வேணும்? அவனும் 3 கடனை விட்டணும். அவன் உடனே அத்தியனம் பண்ணணும். அவன் உடனே யாகாதியில் ஈடுபடணும். அவனுடைய தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அவனுக்கு ஒரு புத்திரம் பிறக்கணும். அப்போ அவனும் என்ன மாதிரி ஆயிடுவான். அதைத்தான் நம்ம அப்பா எதிர்பார்க்கிறாளே தவிர அவனை என்னுடைய ஜீவிதத்தில் தேவையான சுசுரூஷை கையங்காலம் சுசுரூஷை பண்ணி என்னுடைய பாதுகாப்புக்கு அவன் தேவையில்லை. என்னுடைய பாதுகாப்புக்காக அவன் பிறக்கலே, பிதிர்களிலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு பிறந்தான். அப்போ அவனும் இதே பரம்பரையில் வந்ததுனால அந்த பிதிர்களில் விடுவிச்சு அவனும் மோட்சத்துக்கு வரணும் என்கிறதுனால தான் அதுக்கு தேவையான உபதேசத்தை எல்லாம் சொல்றார். அந்த பிதிர்களை இப்பவே ஞாபகப்படுத்துறார். அந்த பிதிர்களை ஆராதனை பண்ணுறது ஞாபகப்படுத்துறார். 6 பிதிர்கள் எப்படி வந்தது என்கிற சிந்தனை வரோது. அந்த பிதிர்களுக்கு கடன் உண்டுன்னு அப்பா செத்து போகிறதுக்கு முன்னாடியே பிதிர்களுக்கு கடன் உண்டு, அதை செய்யணும் அப்படிங்கிறத அவன் தன்னுடைய அப்பா செத்து போகிறதுக்கு நேர பார்த்து அவளை பிதிர்களோடு சேர்த்து வச்சு அதனால குடும்பத்தை வச்சாக்கள் எல்லாம் தெரிஞ்ச உடனே வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஞாபகம் வரும்போது ஏசவா புத்திரி, இவன் தான் கடனற்றவன். எவன் புத்திரனை அடைஞ்சிருக்கானோ அது மைண்டில் ஏறுற போது இந்த பிதுக்களுடைய கடல்லேருந்து வெளிவரத்துக்கு புத்திரம் போகணும் என்கிறதுனாலே அவன் தர்ம ரீதியிலான வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டு அங்கே உபதேசம், இங்கே உபதேசம் தான். என்ன உபதேசம் தெரியுமோ? பிள்ளைக்கு என்ன உபதேசம் பண்ணார்? இருக்கிற நாளில் அவன் எப்படி வாழணுங்கிறதுக்காக தார்மீகமான உபதேசத்தை கொடுத்து செயல்பட வச்சான். அப்புறம் என்ன பண்ணான்? இப்படி சொல்லி கொடுத்துருக்கான். நான் எப்போ இந்த சரீரத்தை தியாகம் பண்ணி போயிட்டேனோ, இந்த சரீரத்தை தியாகம் பண்ணி போனால் எப்போ நான் போனேனோ அந்த வேலையை வச்சுருந்து அந்த பிதர்களுக்கு ஆராதனை பண்ணுவேன். அப்போ ஆராதனை பண்ணுற போது தான் தனக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிதர்கணத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு கிடைக்கிறதுனால அந்த உபதேசம் அவனுடைய ஜீவிதத்துக்கு சார்த்தகமாக்குறது. அப்படி ஒரு உபதேசத்தெல்லாம் வந்ததை தவிர வாஸ்தவமாக ரெண்டும் தனித்தனி. இவனுக்கும் அவனுக்கும் சுயநலமாக அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ ஒரு சம்பந்தம் இல்லை. அப்பா நிறைய சம்பாதிச்சு வைக்கணும், இவன் சின்ன வயசில் பண்ணான், அப்பாவுக்கு வயசாகிட்டு திருப்பி சம்பாதிச்சு கொடுத்தான். பாக்கியமான இருக்கக்கூடிய ஸ்நேக பந்தங்கள்னால அப்பாவை எப்பவும் நம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக லௌகிக விவகாரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தினான் என்கிறதுக்காக புத்திரன் இல்லை. அந்த கடல்லையே வந்திருக்கிறதுனால அந்த 3 கடல்லேருந்து வெளியில் வரது, கடைசி கடல் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக. என்னது உபதேசம்? உபதேசத்தில் என்ன வருது தெரியுமோ? ஞாபகப்படுத்துகிறார். உபதேசம் வேதத்திலே ஆயிடுத்து. அவருக்கு ஏன் அந்த அதிகாரம் இருந்துச்சு? அவர் குரு. 2வது பிறப்பு எடுக்கிற போது குரு என்கிற ஸ்டேட்டஸோடு தான் அவர் சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தை இப்படி எடுத்துக்கணும். நாம் எல்லாம் எப்படி ஒரு அப்பா பிள்ளைக்கு சொல்கிறதாக அல்ல. என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் சொல்கிறார். அத்தனை பேரும் பிள்ளைகள் தான், புத்திரன் தான். யாருக்கோ புத்திரனா தான் பிறக்கிறான். அப்போ எல்லாருக்குமே இந்த உபதேசம் ரொம்ப தேவை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த உபதேசம் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கறது. அவர் இருக்கிற வேளையில் லௌகிகமான ஜீவிதத்தில் எப்படி தார்மீகமான புத்தியில் எப்படி நல்ல முறையில் வாழணுங்கிறத குருவாக மாறின அப்பாவுடைய வாக்கியம் இருக்க எனக்கு பயன்பட்டது. அதிலேயே நான் கடைசியில் இதை விட்டுட்டு போனால் என்ன செய்யணும் என்கிறதும் பயன்பட்டது. அப்போ அதை 2 நேரடி உபதேசமாக வாங்கிட்டு இருக்கிறதுனால இந்த 2க்கும் தான் புத்திரன். அதனால் வேறு ஒன்றுக்காகவும் அந்த புத்திரனை பெற்றுக்களை அதில் தாற்காலிகமாக இருக்கிற சந்தோஷமோ, அவளை அலங்காரம் பார்த்து சந்தோஷமோ, கடைசி காலத்தில் அவனுக்கு என்ன வச்சுக்கணுங்கிற ஒரு லௌகிகமான ஒரு கோட்பாடோ
நம்முடைய சனாதன தர்மத்தில் இல்லவே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிண்டு நம்ம குழந்தைகள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறதுனால அப்பா சொன்னதை கேட்கணும். அப்பா சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டா பிரத்யப்தம் பூர்வ சாத்தம் பண்ணணும். நீ உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை கிடையில போய் உன்னுடைய குலம் அத்தனை பேருக்கும் அந்த அக்ஷயவட சாயையில் விஷ்ணு பாதத்தை பிண்டத்தை வைக்கணும். அதுதான் பக்தருடைய கடமை.